Hello friends, welcome to our channel Cloud Everywhere and Learn Here. இதில் வந்து cloud computing introduction பார்த்துட்ருக்கோம். cloud computingோட basic concept பற்றி நம்ம understand பண்ணிட்டு வரோம். இது வந்து completely for beginners course. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து மறக்காமல் subscribe பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கோர்ஸ் ஓவர்வியூ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த கோர்ஸ் ஓவர்வியூவில் வந்து இந்த க்ரீனில் ஹைலைட் ஆகிருக்கிற எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அதோட கண்டினியூஷன் வீடியோவாக இது இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு இதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் பிக் டாபிக் பார்த்தா க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ். ஸோ என்னென்ன க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 சர்வீஸ் க்ளவுட் மாடல்ஸ் இருக்குது. IaaS, PaaS, SaaS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து IaaS. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது IaaS அப்படின்னு சொல்கிறாங்க. IaaS, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஓகே. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் PaaS, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். தென் SaaS, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பீஸா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அந்த பீஸா ஆஸ் அ சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பீஸா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த பீஸா வந்து நம்ம வந்து ஹோமில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மேக்கிங் அ பீஸா அட் ஹோம் த ஃபஸ்ட் லெவல். அதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எண்ட் டு எண்ட் ஆல் அதுக்கு பீஸாவுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணுவீங்க. ஸோ அது வந்து மேக்கிங் பீஸா அட் ஹோம் பை யுவர் செல்ஃப். இந்த செகண்ட் ஒன் வந்து இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரெடிமேட் பீஸா வந்து அவைலபிளாக இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் பை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். இல்லை என்னால் செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இல்லை பேக்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். பீஸாவை வந்து ஆன்லைன் வழியாவோ மொபைல் வழியாவோ ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பீஸாவை வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு சர்வ் இட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்லாம். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஈட்டிங் பீஸா அட் ரெஸ்டாரண்ட். இல்லை எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் எதுவும் வேண்டாம், நான் டேரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபீல் எனக்கு வேணும். அங்கே வந்து எல்லா டைனிங் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்கல்ல. அதனால் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்லாம். ஸோ அது வந்து த லாஸ்ட் ஆப்ஷன், ஈட்டிங் பீஸா அட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பீஸா ஆஸ் அ சர்வீஸை எப்படி க்ளவுட் ஆஸ் அ சர்வீஸ் மாடலோட நம்ம வந்து லிங்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைட் பிக்சர் பார்த்தீங்கன்னா பீஸா ஆஸ் அ சர்வீஸ், இந்த ரைட் சைடு வந்து க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஸா ஆஸ் அ சர்வீஸ் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி மேட் அட் ஹோம், அதாவது பீஸா வந்து ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அட் ஹோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பீஸாவுக்கு தேவையான இந்த பேஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் பீஸா டோ, சீஸு, டாப்பிங்ஸு, இது எல்லாத்தையும் நீங்களே வந்து பை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் டைனிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ இதை வந்து மேட் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அதை பை பண்ணிவிட்டு ரெடிமேடை வந்து பை பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வந்து அதை பேக் பண்ணி சாப்பிட போகிறீங்க. அதை வந்து செகண்ட் சர்வீஸாக நம்ம சொல்லலாம். அது வந்து டேக் அண்ட் பேக் அப்படின்னு சொல்கிறோம். த தேர்ட் ஆப்ஷன் வந்து பீஸா வந்து டெலிவர் ஆகுது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த பீஸா வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஈட் அண்ட் ஹேவ் இட் யுவர் செல்ஃப். அதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் செல்ஃப். அதுதான் சொல்கிறோம். இப்போ மேட் அட் ஹோமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் எல்லா பாக்ஸுமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த தேவையான எல்லா ஐட்டத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணணும். ஓகே. பட் இந்த செகண்டில் வந்து டேக் அண்ட் பேக்கில் வந்து ஸோ ஒரு 40% இந்த பேஸ் ஐட்டம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக இருக்குது. இந்த ரிமைனிங் மட்டும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். அப்புறம் வந்து பீஸா டெலிவர்டு இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீஸுமே கொடுத்துட்றாங்க. பட் இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணி தேவையான ட்ரிங்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை சாப்பிட போகிறோம். இதை வந்து தேர்ட் சர்வீஸாக சொல்கிறோம். இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் க்ரீன், இந்த ப்ளூ கலரே இல்லை. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து யூ மேனேஜ், இந்த செகண்ட் ஒன் வந்து வெண்டர் மேனேஜ். அப்படின்னா என்ன, இப்போ இந்த டைன் அவுட்டில் போகும்போது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. லைக் தே ப்ரிப்பேர் பீஸா, அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஈவன் டைனிங் டேபிள் எவ்ரிதிங் தே வில் ஆஃபர் இட் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டில். இதை வந்து நம்ம வந்து டைன்ட் அவுட்டுன்னு சொல்கிறோம்.
ஸோ இதை எப்படி வந்து க்ளவுட் சர்வீஸோட மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸை வந்து நீங்கள் என்னவா நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும்னா ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆன் ப்ரெமிசஸ்னால் நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம். அதோட வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆன் ப்ரெமிசஸ் பற்றி நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆன் ப்ரெமிசஸ்ங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனியில் வந்து அந்த தேவையான டேட்டா சென்டரை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணணும். தேவையான அளவுக்கு சர்வர்ஸு, நெட்வொர்க்கு எல்லாத்தையும் வந்து அவங்களே கவர் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இப்போ இங்கே ரைட் சைடில் உள்ள க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து யூ ஹாவ் டு மேனேஜ். ஓகே, அந்த க்ரீன் கலரில் வந்து வெண்டர் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், ஆன் ப்ரெமிசஸ். இது வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி டூயிங் த டேட்டா சென்டர் செட்டப். இதில் வந்து எல்லாமே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், OS, மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன். ஸோ இங்கே க்ளவுட் சர்வீஸ் மாடலில் த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன் ப்ரெமிசஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா சென்டரை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். அதுதான் வந்து ஆன் ப்ரெமிசஸ் செட்டப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆன் ப்ரெமிசஸ் செட்டப்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ அந்த க்ளவுடில் வந்து த வெரி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்றாங்க. ஸோ இது தான் வந்து டேக் அண்ட் பேக்கு. ஸோ இங்கே டேக் அண்ட் பேக்கில் என்ன, ரெடிமேடாக வந்து பீஸா இருக்குது, அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேக் பண்ணி அதை சாப்பிட போகிறீங்க. அதே மாதிரி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் இந்த சர்வர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. த பேஸ், ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், விர்ச்சுவலைசேஷன், இந்த பேஸ் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஆன் டாப் ஆஃப் தேட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவையான மிடில்வேர், ரன் டைம், உங்கள் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் ஹோஸ்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ க்ளவுடில் வந்து த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, மிடில்வேர், OS, ரன் டைம் இதுவுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ வந்து பேசிக் ஹார்ட்வேர் மட்டும் கொடுக்கல, ஆன் டாப் ஆஃப் த ஹார்ட்வேர் சம் மிடில்வேர் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு மிடில்வேர் வந்து அவங்க கொடுத்தா தான் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஆரக்கிள் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி தேவைப்படுதுன்னா, அந்த ஆரக்கிள் டேட்டாபேஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்போ அந்த ஆரக்கிளை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணால் போதும். பட் வேரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க இன் அ விர்ச்சுவல் ஃபார்மில். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்ஸை நீங்கள் ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரக்கிளை நீங்களே இன்ஸ்டால் பண்ணி நீங்களே அந்த சர்வர்ஸ்லாம், லைசன்ஸு எல்லாத்தையும் நீங்களே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் போகிறப்ப இது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்கள் எதையுமே மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் இது கம்ப்ளீட்லி இட்ஸ் க்ரீனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு உங்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் அண்ட் தேவையான மிடில்வேர் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. ஆன் டாப் ஆஃப் தேட் அவங்க அப்ளிகேஷனே அதில் ஹோஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்ளிகேஷனும் ஹோஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்றாங்க. ஸோ பீஸா ஆஸ் அ சர்வீஸை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த க்ளவுட் சர்வீஸ் மாடல் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பீஸா ஆஸ் அ சர்வீஸில் வந்து மேக்கிங் பீஸா அட் ஹோம் தான் வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு ஆன் ப்ரெமிசஸ். ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து பேக்கிங் பீஸா இல்லையா, டேக் அண்ட் பேக் பீஸா, இது வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு IaaS. ஆர்டரிங் பீஸா இஸ் PaaS. ஈட்டிங் பீஸா அட் ரெஸ்டாரண்ட் இஸ் SaaS. ஸோ இப்போ வந்து IaaS வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸில் வந்து நமக்கு இந்த 3 மாடல் நம்ம இருந்ததை பார்த்தோம் இல்லையா. ஸோ எதுக்காக நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறோம், ஆன் ப்ரெமிசஸில் வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸு அண்ட் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், ரெடிமேட் ஆப்ஷனுக்கு போக போகிறோம். அதுதான் வந்து IaaS நம்ம பீஸா இதில் கான்செப்டில் பார்த்தோம்ல. அப்போ ரெடிமேடாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கம்ப்யூட்டிங் பவர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இந்த மாதிரி அந்த ஹார்ட்வேர், விர்ச்சுவல் ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட
மிடில்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மேலே ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து IaaS அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து யார் மெயினாக மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, இல்லைனா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த IaaS இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்குறதுக்கு நிறைய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ AWSல பார்த்தீங்கன்னா EC2ன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ். மைக்ரோசாஃப்ட் அஜூர்லேயும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ், விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ். அப்புறம் கூகுள் கம்ப்யூட்டிங் இன்ஜின்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் த செகண்ட் ஆப்ஷன் நம்ம போகும்போது பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் IaaS. ஸோ அதுதான் நீங்கள் ரைட் சைட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா IaaSல வந்து பேசிக் கொடுத்துட்றாங்க. ஸோ த இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த இன்ஸ்டன்ஸு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மிடில்வேர் வந்து ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டால் பண்ணியே கொடுப்பாங்க. அதை யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் உள்ள சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்க அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிவிடுவாங்க. அந்த டெவலப் பண்ணி அதை டேரெக்டாக வந்து இந்த க்ளவுட் PaaS சர்வீஸில் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை, மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக தான் வந்து PaaS சர்வீஸில் நம்ம போகிறோம். ஸோ த தேர்ட் சர்வீஸ் வந்து SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேரை இன்டர்நெட் வழியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறது தான் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அப்போ ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களே, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிக் வந்து ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் அது மேலே வந்து உங்களுக்கு தேவையான மிடில்வேரும் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த க்ளவுட் ப்ரொவைடர் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா SaaS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரி திங். ஸோ IaaS, PaaS, SaaS. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். அதுதான் வந்து SaaS அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த SaaSல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். உங்கள் டேட்டாவை வந்து அவங்களே கூட ஸ்டோர் பண்ணி அதுக்கு தேவையான கம்ப்யூட்டிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இந்த SaaS வந்து ஜென்ரலாக வந்து ஹோஸ்டட் பை எ க்ளவுட் ப்ரொவைடர் தான். ஓகே, ஸோ க்ளவுட் ப்ரொவைடர் தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. இதை வந்து SaaSன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறது தான் SaaS அப்படின்றோம். அப்போ இதுக்கு முன்னே வந்து வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வெப்சைட்டுக்கும் SaaSக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரல் ஒரு கன்ஃபியூஷன் தான் எல்லாருக்குமே வரும். இப்போ வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து ஒரு ப்ரௌசர் வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க இன்டர்நெட்டில், சரியா? அது வந்து வெப்சைட்டு. SaaSம் அப்படி தான். SaaSம் வந்து நீங்கள் டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷனை இன்டர்நெட் வழியாக அக்சஸ் பண்ணுறீங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு தின் கிளைண்ட்டு ஆர் ஒரு ஸ்மால் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு கூட நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வழியாக கூட நீங்கள் வந்து அந்த சர்வீஸை வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களோட கம்ப்யூட்டிங் சர்வீஸை வந்து எல்லாமே வந்து பேக் எண்டில் சர்வரில் தான் நடக்கும். பட் உங்கள்கிட்ட ஒரு தின் கிளைண்ட் இருக்கும். அந்த தின் கிளைண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி ரெக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணுவீங்க. அந்த ரெக்வஸ்ட் வந்து க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. செகண்ட் வந்து வெப்சைட் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கம்பெனி ஆர் இண்டிவிஜுவல் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வெப்சைட்டை. பட் SaaSல அப்படி இருக்காது. க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து காமனாக வந்து இதை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பை ஸ்கேலபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி. இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்கேலபிலிட்டி பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி ஹார்டு. அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேலபிலிட்டினா என்னென்னா, நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஓகே, அதோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ அதோட ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதே மாதிரி அக்சசபிலிட்டி பார்த்திங்கன்னா விதின் அ கண்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குளோபலாக நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது தென் த அக்சசபிலிட்டி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். பட் க்ளவுட் ப்ரொவைடர் அப்படின்னு SaaSல போகும்போது ஹை ஸ்கேலபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி குளோபல் அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ரீஜன் பேஸில் கூட அந்த கண்டென்ட்டை வந்து அவங்களால வந்து டெலிவர் பண்ண முடியும். அப்போ அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த எண்ட் யூசருக்கு வந்து ரீச் ஆகும்.
இந்த வெப்சைட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்னலாக இருக்கலாம், யாராவது ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் SaaS வந்து ஜென்ரலாகவே வந்து லைசன்ஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் தான், வெரி ரேர் கேஸ் தான் வந்து இது ஃப்ரீ சர்வீஸாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பேங்கிங் அப்ளிகேஷன், ஆன்லைன் ஷாப்பிங், இதெல்லாம் வந்து ஒரு வெப்சைட்டோட எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். பட் SaaS அப்படின்னு போகும்போது ஆஃபீஸ் 365 இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் சூட் அப்படியாக கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் இருக்கும், அப்புறம் வந்து அதர் ஒன் டிரைவ், ஒன் நோட் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இதை வந்து உங்கள் லோக்கலில் கூட நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த யூசர் இன்டர்ஃபேஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்டர்நெட் ப்ரௌசர் வழியாக நீ ஆக்சஸ் பண்ணுறேன்னாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். ஸோ ஃபோட்டோஷாப் அது கூட ஒரு சாஃப்ட்வேர் தான். அதை லைசன்ஸ்டு பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அப்டேட்ஸ்லாம் வந்து இன்டர்நெட் வழியாக இந்த SaaS ப்ரொவைடர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறது வந்து Grammarly. ஸோ Grammarly ஆப் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாவோ இல்லை ப்ரௌசர் லெவலில் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ண முடியுது. அப்புறம் கன்கர் வந்து, ஸோ இந்த SaaSக்கு வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிளாக வந்து கன்கரை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நிறைய கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸோட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு காக்னிசன்ட்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். காக்னிசன்ட்டில் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸோட எக்ஸ்பென்சஸ், அவங்களோட டாக்ஸி ஃபேராக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் பில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த காக்னிசன்ட் என்ன பண்ணணும், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி அவங்களே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த விதின் த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு. பட் இதை வந்து இப்போ இன்னொரு கம்பெனிக்கும் இதே கான்செப்டில் தான் தேவைப்படும். இப்போ டிசிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிசிஎஸ்லேயும் இதே கான்செப்டில் வந்து அவங்களுக்கும் இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அப்போ இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு காமனாக தான் இருக்குது. பட் யார் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ஒரு அப்ளிகேஷனை ஒரு சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை வந்து க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கன்கர் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ இந்த கன்கர் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து இப்போ காக்னிசன்ட் வந்து ஜஸ்ட் அவங்கள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். அவங்களோட அந்த கம்பெனிக்கு தேவையான எம்ப்ளாயீஸோட டேட்டா, எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அதில் மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் ஐசோலேட்டட், செப்பரேட்டடாக இருக்கும். அவங்களோட கிளைண்ட் ஐடியை பேஸ் பண்ணி அந்த டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ டிசிஎஸும் வந்து அதே அப்ளிகேஷனை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க யூஸ் பண்ண முடியும். அவங்களோட டேட்டா எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் செக்யூர்டாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து அவங்களுக்குள்ள ஷேர் ஆகவே ஆகாது. இதுதான் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அ SaaS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த SaaS வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ இந்த SaaS வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ மல்டி டெனன்சி இல்லையா? நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ரிசோர்ஸஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஒரு டேட்டா சென்டரில் இந்த க்ளவுட் ப்ரொவைடர் வந்து ஒரு அப்ளிகேஷனை, ஒரு காமன் அப்ளிகேஷனை அங்கே ஹோஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை வந்து ஆன்லைனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா? இதை தான் வந்து மல்டி டெனன்சின்னு சொல்கிறோம். ஏன்னா ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு மல்டிபிள் கஸ்டமர் மூலமாக. ஸோ இதனால் வந்து காஸ்ட் சேவிங்கும் ஆகுது. ஸோ இதை அச்சீவ் பண்ணி தான் வந்து SaaS வந்து நல்லா பாப்புலராக போயிட்டுருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.